We are Charlie Kirk, we carry the flame, we'll fight for the gospel, we'll honor his name. We are Charlie Kirk, his courage our own. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்காதீங்க, எனக்கு சத்தியமா தெரியலீங்க. என்னடா குளிர்காலம் வந்துருச்சு, இந்த வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஜன்னலை மூடியுமே பளிச்சுன்னு அடிக்குது. நல்லா தான் லைட்டிங், எக்ஸ்ட்ரா லைட்டிங், பட் யூ கெட் த பாயிண்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வணக்கம். ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஜாலியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஃபுட்பாலு, வாலிபாலு, பாஸ்கெட் பாலு, கிரிக்கெட், எம்எம்ஏன்னு ஒவ்வொரு ஸ்போர்ட்லையும் கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஹிஸ்ட்ரிலையும் சரி, இப்போவும் சரி, இன்னை வரையுமே நடந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ்லயே நடந்த கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் யோர் பிஓவி ஆடியன்ஸ் கிட்ட நான் கேட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட பங்குக்கும் நான் சிலது வச்சிருக்கேன், நான் சொல்றேன். அதோட சேர்த்து நீங்க சொன்னதையும் சேர்த்து நாம இன்னைக்கு வந்துட்டு பார்த்து பேசி உரையாட போகிறோம். ஜாலியா இருக்க போது, வாங்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்த உடனே பேங்கர். மேக்ஸ்வெல் 2023 ODI வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா 200+ வித் இன்ஜுரி. ஆஃபீஸா எங்கன்னு தெரியல, பட் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிட்டே இருப்பான், இவனுக்கு அடிக்கடி கால் பிடிச்சிக்கும், கிராம்ஸ் வந்துடும் அப்படின்னு. இவன் எப்படி வேணும் நானும் பார்க்குறேன், அவுட் ஆயிடுவான். சரி, என்ன எப்படி ஒருத்த நாள் காலு ரொம்ப முக்கியம், கையை வச்சு மட்டும் நீ எப்படி சுற்றுவேன்ற மாதிரி. பாலிங்க போச்சுன்னா நான் வந்து அடிக்கணும், நின்றுக்கிட்டே அடிக்கிறான்டா. சமாடி நான் சொல்றேன்ல, அடிக்கிற மாதிரியே தெரியல, பெருக்கி தள்ளுற மாதிரி 6 அடிச்சுட்டு தான் ஃபுல்லா உட்காந்துட்டு இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு. ஈஸிலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் இன் ODI. சரியான மொமெண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். McGregor knocking out Aldo in just 13 seconds changed the UFC forever. Ladies and gentlemen, I'm just letting you know, okay? உங்க நிறைய பேருக்கு கானர் மெக்ரெகரோட மவுஸ் தெரிய மாட்டேங்குது. நிறைய கேஷுவல் ஃபேன்ஸ் இருக்கலாம், அவனோட 2 ஃபைட்டை பார்த்துட்டு. You know, Jose Aldo was undefeated for over a decade. ஆல்மோஸ்ட் 10 வருஷமா யாருமே தோக்கடிக்க முடியல ஜோசே ஆல்டோ. அவன் எவ்வளோ பெரிய கை தெரியுமா? ஜோசே ஆல்டோ எவ்வளோ பெரிய கை தெரியுமா? 10 வருஷமா யாராலையுமே அடிக்க முடியல ஜோசே ஆல்டோ. சாட் மெண்டஸ் ட்ரை பண்ணிட்டான், ஃப்ராங்கி எட்கர் ட்ரை பண்ணிட்டான், கப் ஸ்வான்சன். இப்போதான் கப் ஸ்வான்சன் ஒரு மாதிரி வயசாயிடுச்சு, அப்போல்லாம் ஒரு மாதிரி ஃபியூரியஸான கை அவன்லாம். அவனையும் போட்டான். ஒரு 10 வருஷமா தொடவே முடியல ஜோசே ஆல்டோவை. வந்தான் மேடம். For the most highly anticipated matchup in the history of the featherweight division, maybe in the history of the UFC. உள்ள நினைக்கும் போது எவ்ரிபடி, நீ யூஎஃப்சிலே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஃபைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நீ ஒருத்தன் சொல்லலை கானர் மெக்ரெகர் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஜோசே ஆல்டோ பை நாக் அவுட், திஸ் தட். ஃபைட் ஆரம்பிச்சது மேடம். போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவை விட ஃபைட் டியூரேஷன் கம்மி. இது நடக்க வாய்ப்பே இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 வருஷமா அன்டிஃபீட்டடாக இருந்த ஒரு சாம்பியனை 13 செகண்ட்ல போடுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ என்ன வேணா கபீப்னுவீங்க, ஈகிள் and then Khabib humbled him. Shut the fuck up. You don't know anything about Khabib. You can't name 5 fighters, 5 of his opponents. காவாசி கபீப் ஃபேன்ஸுக்கு கபீப் வந்துட்டு கானர் மெக்ரெகர் கூட சண்டை போடலைன்னா உங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரிஞ்சிருக்காங்க. ஹபீப் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் டு டூ இட். ஐ அக்ரி, ஆஃப் கோர்ஸ். பட் இவனுங்கெல்லாம் அப்படியே எல்லா கிரெடிட்ஸையும் வந்துட்டு திருடிடுறானுங்க மெக்ரெகர் கிட்ட இருந்து. ஏதோ வந்துட்டு இவன் ஒன்றுமே டேய், மெக்ரெகர் இல்லைன்னா யூஎஃப்சியே படுத்துருக்கும்டா. என்னடா பேசுறீங்க நீங்க? ஜான் ஜோன்ஸ் மட்டும்தான் பெரிய பேரா இருந்தா, அப்போ செயின்ட் பியர் கூட பெரிய பேர் கிடையாது. ஹி வாஸ் கிரேட். என்னோட கோட்டு, ஆக்சுவல் கோட்டு நீ கேட்டீங்கன்னா நான் செயின்ட் பியர் தான் சொல்லுவேன். ஜான் ஜோன்ஸை விட குவாலிட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் UFC அவன் எப்படிப்பட்ட ஆள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது
ஜிஎஸ்பி தான் என்னோட கோட்டுன்னு நான் சொல்லுவேன். ஜிஎஸ்பி மைட்டி மவுஸும் கூட சொல்லுவேன் நான். மேக்கிங் த கம்பெனின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, செல்லிங் ஃபைட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவன் வெயின் செய்ய சோல்ட் அவுட் பண்ண வேண்டாம், வெயிட் பார்க்குற ஷோக்கெல்லாம் சோல்ட் அவுட் பண்ண வேண்டாம். அப்பேற்பட்ட மனுஷனை நீங்கள்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டான், எனக்கு இப்போவுமே எனக்கு அவனை பிடிக்கலன்னு வச்சுக்கலேன், ஒரு மாதிரி ஆயிட்டான். he could have been much more, you know, but he doesn't have to. அவனுக்கு அவசியமே கிடையாது. அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டான். கம் இன், கெட் ரிச், கெட் அவுட். ஆப்வியஸ்லி பிகாஸ் தி ஸ்போர்ட், இது உயிர் போகிற ஸ்போர்ட். எப்போ வேணா யார் வேணா சாவலாம், எப்போ வேணா பிரைன் டேமேஜ் வரலாம். ஆக்சுவல் டபுள் சாம்பு கானர் மெக்ரெகர் தான். டிசி டபுள் சாம்பு, மெக்ரெகர் டபுள் சாம்பு, மீதி எல்லாருமே 2 டிவிஷன் சாம்ப்ஸ். நான் ரொம்ப கிளேஸ் பண்ணிடுவேன், விட்டுருங்க. அதனால இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் எவர், லிட்ரலி. அடுத்து ஓகே, சுனில் நரேன் சூப்பர் ஓவர் மேடன். 12 ரன்ஸ் 6 பால் அடிக்கணும். Sunil Narine, first delivery. டாட்டு. ஐயா என்னப்பா சொல்றீங்க, ஒரு பால் கூட அடிக்க முடியல. என்னப்பா பிச்சு அது இந்த சுத்துது. Just with that spin, he's spinning it so much. Third delivery. He just cannot hit it, man. What the fuck? Fourth delivery. Play and a miss. Hit high in the air in the offside. Is this a chance? Yes, I think it is. விக்கெட் மேடன். அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மேடன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸில் வரும். அதாவது ஏதாவது இந்த ஓடிஐலையோ டெஸ்ட் மேட்ச்சில் முக்கால்வாசி மேடன் வச்சுப்போம். இல்லை வந்துட்டு கடைசி ஓவர்ஸ் வேறு வந்துட்டு டெய்லாண்டர்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, லைக் லிட்டரலி அந்த 8 விக்கெட்டு காலியாக இருக்கும்ல, அந்த நேரத்தில் வந்துட்டு ஓகே அவங்களுக்கு ஆட தெரியாது, மேடன் ஓவர் வரலாம். சூப்பர் ஓவரில் யுவர் பர்பஸ் இஸ் டு ஹிட். அதுலலாம் இப்போ மெய்டன் போட்டிருக்கான்னா என்ன மாதிரி ஒரு பவுலிங் பார்த்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண வாய்ப்பு இல்லையே இது. அடப்பாவி. அதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சுனில் நரேன் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் பவுலிங் த ஃபர்ஸ்ட் அண்ட் only maiden super over in T20 cricket history. This is greatest moment, ladies and gentlemen. What the fuck? I did not know Sunil Narine was like that. Ben Stokes 135 Ashes 2019. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது. லைக் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணது கிடையாது, பட் நான் பார்த்துருக்கேன். சம்திங் லைக் 30 மில்லியன் வியூஸ், அவ்வளோ 15 மில்லியனோ சம்திங் போயிருந்தது. அப்பா 23 மில்லியன் அந்த வீடியோவுக்கு. இந்த அதான் சொல்கிறல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதெல்லாம் வந்துட்டு என்ன வேணால் நடக்கலாம். அந்த ரன் அவுட் நடந்திருக்கலாம், சுத்தினால எட்ஜாகி கீப்பர் கிட்ட போயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 9th விக்கெட் வரைக்கும் நின்று அடாடாடாடா என்ன ஒரு குதிக்கிறாங்க. டெஸ்ட் மேட்ச்னாலே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரிக்கியான விஷயம் போல். இந்த பிச்சு எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த T20 ஃபார்மேட்டுக்கு மாதிரி இல்லாமல் உன்னால் பாலை தொடவே முடியாது. இங்கே குத்தி எங்கே போவோம், இங்கே அப்படியே வளையும், என்னென்னவோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு கடைசி விக்கெட் வரைக்கும் கொண்டு போய் அதெல்லாம் பயங்கரமான மூமெண்ட்டு. கோட்டட் மூமெண்ட் இண்டீட். IPL 2023 ஃபைனல். 2023 ஃபைனலில் என்ன நடந்துச்சு? சிஎஸ்கே ஃபைனல். அது ஆமாங்க, அது கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம். பட் வந்துட்டு who would have thought அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட். நான் அதை லைவாலாம் பார்க்கல 2023லலாம். who would have thought அந்த பால் எங்க வேணா போயிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம். அது லெக் சைட்ல போகுதுன்னு வைடுன்னு விட்டு, சரி வைடு எக்ஸ்ட்ரா ரன் விட்டுட்டு அடுத்த பால் டாட்டா முடிஞ்சிருக்கலாம். ஆனா அங்க 4 நடந்துச்சு. அது பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். முக்காவாசி பேரு அன்னைக்கு குஜராத் தான் வின்னர்ஸ்ன்னு நினைச்சிருப்பாங்க. என்னதான் வந்துட்டு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமா இருந்தாலுமே ஓவர்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அங்கதான் இது ஒரு கிரேட்டஸ்ட் மொமெண்டா மாறுது. முடிச்சு அடிச்சு தள்ளிட்டு ஓடுவான் பாரு, ஆனால் பயங்கரமா இருந்துச்சு பார்க்கும்போது. நான் லைவா பார்க்க முடியல அதை, பட் அதை லைவா பார்த்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு அந்த ஒரு இது தருது. ஸோ இட் இஸ் இண்டீட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் அஸ் வெல். லூயிஸ் ஹாமில்டன் 2021 பிரேசில். பரவாயில்லையே, கிரிக்கெட் எம்எம்ஏ தவறெல்லாம் சொல்றீங்களே. லூயிஸ் ஹாமில்டன் ஓவர்டேக்ஸ் எவ்ரி ஒன்னா? F1 சமூகம் பெரிய இடம் போலயே.
எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எனக்கு என்ன கேள்வினா, இது கொஞ்சம் அன்ஃபேரா இல்லை நான் ஒரு முட்டா பயலாக இருக்கலாம், பட் ஃபஸ்ட்டு 2 ரோல் இருக்கவங்களுக்கு தானே அட்வான்டேஜ். ஆர் இஸ் இட் ஃபேர்? இல்லை நான் தெரியாமல் பேசுகிறேன்னா, என்லைட்டன் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஐ ஹேவன்ட் சீன் F1. ஓகே, இதில் யார் லூயிஸ் ஹாமில்டன்? ஓ, இவர் தானா பின்னாடி இருக்காரு? என்னப்பா அதுக்குள்ள 4 போயிட்டான். Here goes Hamilton on Tsunoda. This is a battle for 13th place. Hamilton's made it because Hamilton has got past Fernando Alonso. That, Martin, is a crucial move for him. இல்லை எனக்கு இவங்கெல்லாம் டெரிபிள் டிரைவர்ஸா, இல்லை இவங்க காரெல்லாம் விட லூயிஸ் ஹாமில்டனோட கார் ஃபாஸ்டா, இல்லை லூயிஸ் ஹாமில்டன் இஸ் ஜஸ்ட் பெட்டரா? To the corner, the crowd go absolutely wild. He has gone from last all the way to first. What a drive this has been from Lewis Hamilton this weekend. Yeah, boy! I mean, it is a great moment indeed because இவன் கடைசியில் இருந்து வந்திருக்கான். ஆக்சுவலாக தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு என்லைட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கவங்க தான் நான் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தெரியல. பட் இட் சீம்ஸ் கிரேட் பிகாஸ் கடைசியில் இருந்து 24 பேரை ஆச்சு முன்னாடி வரதெல்லாம் அடடா. வாட்ஃபோர்ட் vs லைசெஸ்டர் 2013 லாஸ்ட் மினிட் கோல். லாஸ்ட் மினிட் கோல்னாலே பயங்கரமான ஒரு மூமெண்ட் தான். Cassani leads on him. Penalty. That is a massive decision. What a huge decision given by Michael Oliver. இங்க என்ன நடக்குது? மேனேஜர் துல்றா, என்னடா பண்றீங்க? பெனால்டி கொடுக்குறாங்க. Knockout takes. Almunia saves. Knockout follows in. Almunia saves again. How can you miss a penalty, man? Absolutely astonishing. Now Okay. here come Watford. Forestieri. Here's Hogg. மேனேஜருக்கு ஒரே குஷி தான். இறங்கி ஓடியாண்டானுங்க எல்லாம். இந்த உடனே கன்வெர்ட் பண்ணி கோலா மாத்துறதெல்லாம் பயங்கரம். பயங்கரமான மேட்ச் தான்ப்பா. நம்ம பிள்ளைங்களுக்கு பால் தெரிஞ்சிருக்குப்பா. RCB வின்னிங் IPL. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அகேன். பிள்ளைங்க பயங்கர ஃபார்மில் இருக்கானுங்க நண்பர்களை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு லிவிங்ஸ்டன் எல்லாம் விட்டாங்கன்னு தெரியல. ஸோ அம்மாட்டி அடிச்சான் அந்த விட்டாலிட்டி பிளாஸ்டா என்னன்னு தெரியல. அது விட்டாலிட்டி பிளாஸ்ட்லேயும் அடித்தான், ஃபீனிக்ஸ் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்லேயும் அடித்தான். இது இந்த 100s பயங்கரமான பிளேயர். எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இருக்கலாம், எதுக்கு விட்டானுங்கன்னு தெரியல. பட் பிள்ளைங்க இருக்கிறானுங்க. என்ன நம்ம பிள்ளை டேவிடு எல்லாம் இருக்காங்க. ஏசல் விட்டு எல்லாம் ஜாலியா இருக்கு. நாங்க அடுத்த வருஷம் 40 yard too far for Ronaldo to think about it. ஏங்க இது சரியான மொமெண்ட்டுங்க. அடாடாடாடா, எனக்கு தெரியுங்க இது என்னன்னு. ஓகே, ஃப்ரீ கிக் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். Confidence a week ago. It's 35 yards and more. Too far for Ronaldo to think about it. Absolutely sensational. Commentary தான் ladies and gentlemen. He went through Almunia, beat for pace. புல்லட் ட்ரெயின் எங்காலு. ரொனால்டோ தான் மேடம். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. யாரா பண்ணியிருக்காங்களா முன்னாடி? எனக்கு தெரியல. 40 yardல இருந்து கோல்லாம் மனுஷன் பண்ணுவானா? ரொனால்டோ பண்ணுவான். As I said already to you, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன், வீடியோவில் போடு. இங்கே ஆமாம்மா, இப்போ ஞாபகம் இருக்குங்க. அதான் 2006. ஆமாம், அப்போ வந்து ஆஸ்திரேலியா இப்போ மட்டும் இல்லை, அப்போது பயங்கரம். அவனுங்க போட்டு அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டீம் அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. எனக்கு சொல்லி தான் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தான் போய் அந்த மேட்சை பார்த்தேன். 434 அடிச்சிருவானுங்க ஒன் டே மேட்ச்சில். இப்போ போட்டு இந்த அடி அடிச்சிட்டானுங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நியூஸ்லாம். போட்டு திரும்பி பார்த்தா அவனுங்க இறங்கி அடிப்பானுங்க. இறங்கி அடித்து லாஸ்ட் விக்கெட்டில் வின் ஆவானுங்க. 438 அடிச்சிருவானுங்க.
அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக். இது யாரோ சொல்லி அந்த விக்கி நீ தான் சொன்னியா? யாரும் தெரியலையா? இதெல்லாம் 400 ஸ்கோர்லாம் சேஸ் பண்றது வாய்ப்பே இல்லை லேடிஸ். அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமு கிட்டலாம் நீ வந்துட்டு 430 சேஸ் பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி யார் இது? பாண்டிங்கு 160, ஆட்டிச்சு 80, கில் கிறிஸ்ட் 55. என்னடா இது எப்படா சேஸ் பண்ணீங்க? அதான் விக்கெட்டும் விழுந்துக்கிட்டே இருக்கு. 12 from 11 8 விக்கெட்டு போயிருச்சு. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாலலாம் அப்போல்லாம் பவுலிங்க்கு பயங்கரமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கின்னு 430 சேஸ் பண்ணுற டெக்னிக்கலி நான் 8 சில்லற ரன் ரேட்டு 430 ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரெஷர். அடிச்சு ஸ்வைட்டு எவ்வளோ வருதோ வரட்டோன்ற மாதிரி. பட் 430 சேஸ் பண்ணுறதுன்றது தான் இருக்கிறதுலே ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. விக்கெட்டும் போயினே இருக்கும்போது திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி ரைட் ஹியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம பையன் முன்னாடி நான் விக்கி தான் சொன்னான்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்டு மிரண்டேன். அடாடா கோட்டட் மொமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி இப்படி இல்லாமல் இருக்கும். வர்சஸ் பாகிஸ்தான். விராட் கோலி லெஜெண்டரி சேஸ் வர்சஸ் பாகிஸ்தான் சொல்கிறான்ல மேடம். ஆப்வியஸாக நான் வந்து அதை லைவாலாம் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். பாகிஸ்தான் டீம்காரனே சொல்லுவான் அந்த இன்னிங்ஸை விராட் கோலியை தவிர வேற யாராலையுமே அடிச்சிருக்க முடியாது. ஆப்போனன்ட் டீம்காரனே சொல்லுவான் பயங்கரமான இதெல்லாம் தூக்கி சொருவணும் டாப் கோட்டட் மொமெண்ட்ல. அதை பாரு என்ன ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் எங்காச்சும். ஓகே, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச கோட்டட் மொமெண்ட் இன் டென்னிஸ் நான் சொல்கிறேன். நான் டென்னிஸ் பார்ப்பேன், ஆனால் லைக் இந்த மோஸ்ட்டு இந்த டாப் 5ல் இருக்கவங்களை நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். இந்த யானிக் சின்னரு, கார்லோஸு, டெய்லர் ஃப்ரிட்ஸு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சின்னரு, கார்லோஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன் சைடட் மேட்சாக இருக்கும். லிட்ரலாக ஒன் சைடு. நீ எதிர்க்க இருக்கவன் என்ன ஒரு 3 கேம் ஜெயிப்பான் 2 செட்டில். டாப்பு ஆளுங்களுக்குள்ளேயே மேட்ச் நடக்கும்ல ஃபைனல்ஸ் இதெல்லாம். அப்போ வந்துட்டு ரோலாண்ட் காரோஸோன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஜூலையா ஜூன் தெரில. நான் முதல் சொல்லிடுறேன், டென்னிஸ் பார்க்காதவங்களுக்கு என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். எப்படி ஒரு கேமை நீங்கள் ஜெயிக்க முடியும்னா டென்னிஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 15, அடுத்த பாயிண்ட் 30, அடுத்த பாயிண்ட் 40, அதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் ஆப்போனன்ட் அந்த 15, 30, 40 எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வின்னு, அடுத்த பாயிண்ட் வின்னு. அப்படி இல்லை 2 பேருமே 15, 15, 30, 40 அப்புறம் 40, 40 இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் யார் ஜெயிக்கிறான்றது வந்துட்டு 2 பாயிண்ட் ஜெயிக்கணும் நீங்கள். அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் ரொம்ப இழுத்தடிச்சு பேசிட்டு இருந்தேன். நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் பீப்புள் ஷுட் நோ ஹவு கிரேட் ஆஃப் அ மொமெண்ட் திஸ் இஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 செட்டு சின்னர் ஜெயிச்சிட்டான், 3rd செட்டு எப்படியோ கார்லோஸு ஜெயிச்சிட்டான். டெக்னிக்கலி சின்னர் அடுத்த செட்டு 4th செட்டு ஜெயிச்சிட்டான்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னர் 5 கேம் ஜெயிச்சிட்டான். அல்கராஸ் வந்து ஆல்ரெடி he was losing. even if he wins this game, இந்த கேம் ஜெயிச்சா கூட அடுத்த கேமில் வந்துட்டு சின்னர் தான் சர்வ் பண்ண போகிறான். சர்வ் பண்ணி if he wins this match over, இவன் ஆல்ரெடி ஒரு பிரேக் பாயிண்ட்டை கொடுத்து அடுத்ததுக்கும் வந்துட்டு பிரேக் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். லா 15, லா 30, லா 40 போயிருச்சு. அங்கே பிடிச்சா மேடம் திருப்பி 15, 40, 30, 40, 40 டியூஸ் போய் அதுக்கப்புறம் அந்த கேமை ஜெயிச்சு அதுக்கப்புறம் இவன் சின்னரோட கேமையும் பிரேக் பாயிண்ட் பிடிச்சி 5-5 ஆக்கி டை பிரேக் கொண்டு போய் ஜெயிச்சான். இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? லிட்டரலி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது நீங்கள் ப்ராபபிலிட்டி வைஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அல்கராஸ் வந்துட்டு 0 பாயிண்ட்டுக்கு 40 சின்னருக்கு கொடுத்துருந்தால அதை ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் ஜெயிக்கிறதுக்கு மைனஸ் எவ்வளோ கோடின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோ ப்ராபபிலிட்டி கம்மி. பிகாஸ் he was anyways losing. he already gave a break point. முடிஞ்சிருச்சு அவனுக்கு. அங்கேருந்து மேட்சை பிடிச்சி அடுத்த செட்டையும் பிடிச்சி சாம்பியன்ஷிப் அடித்து மேட்சை வின் பண்ணான் டை பிரேக்கில். ஆனால் மாறி ஆயிடுச்சு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஏன் தான் மனசை பிடிக்காடா நீ இல்லை? ஏன்னா எனக்கு இவனை பிடிக்கும். எனக்கு வந்து நான் இப்போவுமே I think Sinner is better than Carlos because of the Alcaraz lost to fucking Cameron Norrie. So I don't think he is better than Sinner. Both நீங்க சொல்லலாம். but அன்னைக்கு what I witnessed is one of the greatest moments in sports history.
நீ ஸ்போர்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும், டென்னிஸ்ன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதை டிஸ்ரெஸ்பெக்ட் குறைக்கிற மாதிரி இருக்கும். அவன் ஒரு சூப்பர் ஹியூமனாக தெரிஞ்சான் எனக்கு அப்போ. அதுக்கப்புறம் US ஓப்பனில் வந்து ஜெயிச்சிட்டான், சின்னரே ஜெயிச்சிட்டான். பட் இப்போ ரீசெண்டாக டூரின் ஓப்பன் நடந்துச்சு, அதில் இப்போ சின்னர் ஜெயிச்சான். இப்போ தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கான். எப்போ தோத்தானோ சின்னர், எப்போ தோத்தானோ US ஓப்பன் தோத்தானோ அப்போதுலேருந்து ஃபுல்லாக டைட்டில் தான் சின்னுக்கிறான். பட் யூ கெட் த பாயிண்ட்ல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யாராலுமே வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ சொல்கிறது கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. லிட்ரலி he was 3 chances, he was given 3 chances. சின்னர் was given 3 chances சாம்பியன்ஷிப் பாயிண்ட்டுக்கு. அந்த கேமை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த செட்டை பிடிச்சி இன்னும் நீ 2 கேம் ஜெயிக்கணும். சின்னருக்கு 1 கேம் ஜெயிச்சா சாம்பியன்ஷிப், இன்னும் நீ 2 ஜெயிக்கணும். பயங்கரமான, ஆனால் விட்டு கொடுக்கல சின்னர், விட்டு கொடுக்கல. அடுத்த 2 கேம் எல்லாமே டை பிரேக் தான் போச்சு. டை பிரேக்கில் புட்சான் மேடம் கார்லோஸ் பயங்கரமான பிளேயர். ஸோ எஸ், நான் வந்துட்டு அது யாருமே சொல்லி நான் பார்க்கல இதில், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாட்ச் கிரிக்கெட். நான் MMA சொல்லுவேன், ஆனால் அது ரொம்ப பயஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் MMA விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லலான்றதுக்காக நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஹோல் மேட்ச் 5 மணி நேரம் கிட்ட நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் பயங்கரமாக இருக்கும், தயவு செஞ்சு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்போர்ட் எனக்கு அது என்ன தெரியல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் ஆர் லைக் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் இருக்க பீப்புளை நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ ஸ்போர்ட்ஸ் பண்ணாலே யூ ஹேவ் மை ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி, பிகாஸ் நாட் எவ்ரிபடி கேன் டூ இட். அதனால் அதில் வந்து கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் பற்றி பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேசியிருக்கேன், பிகாஸ் நீங்கள் கொடுத்ததெல்லாம் வச்சு. இன்னும் நிறைய நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace.